நாங்கள் இப்போ பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கொஞ்சோண்டு ஒரு பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். அதை வெந்நீரை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு இந்த மாதிரி குட்டி 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 பவுலாக உருட்டி வச்சுக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். ரவுண்டாவோ நீட்டாவோ இல்லை பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்றாவோ உருட்டிக்கலாம். உருட்டிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் வெல்லம் கரைச்சி பாவு நிறுத்துகிற மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி பதமாக இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உருட்டி வச்ச இந்த கொழுக்கட்டையை அப்படியே அதில் கொட்டிடணும். அது நல்லா கொட்டினதும் வெந்ததுமே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய் நல்லா அது நல்லா கொதித்ததுமே அந்த அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். அது நல்லா கொதித்ததும் இந்த உருட்டி வச்சு இந்த குட்டி குட்டி மாவை அப்படியே அதில் போட்டதும் அதை நல்லா கொஞ்சம் வேகிற பதத்துக்கு ஏலக்காய் பொடி தூவிட்டு அப்படியே கொஞ்சம் துருவின தேங்காயும் தூவிட்டிங்கன்னா பால் கொழுக்கட்டை ரெடி. பசங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே கம்மி ஏலக்காய் கம்மி ஏலக்காய் கொடுக்கலாம். போடும். அவ்வளோதான். இப்போ பால் இறக்கக்குள்ளே எடுத்துக்கணும். அதில் எடுத்து வந்து கூட சாப்பிடலாம். எதுக்கு உள்ள போடக்குள்ள வேணும்.